நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த முள்ளிக்கூரை பகுதியில் இயங்கி வரும் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் முறைகேடுகள் புகார் எழுந்த நிலையில் அதனை நகராட்சி நிர்வாகமே கையகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அனீஷ். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த முள்ளிக்குறை என்னும் இடத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் நகர்ப்புற வீடற்றோர் தங்கும் விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியை அப்துல் கலாம் கனவு அறக்கட்டளை எனும் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த நிறுவனர் தஸ்தகீர் இவர் மேல் பல்வேறு முறைகேடுகள் எழுந்தது. இந்த காப்பகத்தில் தங்கி இருப்பவர்களிடம் இவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் வாயிலாக ஒரு குழுவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் ஒரு குழுவும் விசாரணைக்கு ஏற்படுத்தப்பட்டனர். 2 குழுவினரும் விசாரணை முடிவடைந்த நிலையில் தற்பொழுது இந்த காப்பகத்தை நகராட்சி நிர்வாகமே எடுத்து நடத்த அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று உதகை நகர துணை ஆய்வாளர் யசோதா மற்றும் 2 ஆய்வாளர்கள், 2 காவல் உதவி ஆய்வாளர்கள், மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் என பல்வேறு அரசு அலுவலர்களும் இந்த காப்பகத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த காப்பகத்திலிருந்து தற்பொழுது இந்த காப்பகமானது தற்பொழுது அரசை எடுத்து நடத்தும் முடிவுக்கு வந்துள்ளது. மேலும் இன்னும் சிறிது நேரத்தில் இவர் மேல் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இவர் மேல் முதல் அறிக்கையானது தாக்கல் செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அனீஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.